ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்னைக்கு திருப்பாவையில் 22வது பாசுரம் பார்க்கலாம். அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே என்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் 2-3 விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறா. தனக்கு வேணும்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்டுக்கிறா. அது என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது இதில் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் தான் தான் ரொம்ப பெரியவன்னு தோணும், யாருக்கெல்லாம் தான் பெரியவன் இல்லை இன்னொருத்தருக்கு என்ன சபார்டினேட்டாக இருக்கிறவன் அப்படின்னு தோணும், யாருக்கு நம்ம தொண்டு செய்யக்கூடியவன், யான் தானே சிறப்பாக இருக்கிறவன் அப்படின்றத நம்மளுக்கு ஒருத்தருக்கு தெரியும். நம்மளோட அடிப்படையில் ஆளுமை திறன் எப்படி இருக்குது, நம்மளோட ஆளுமை திறனில் என்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறது உண்டு தான். எல்லாருக்குமே இது தெரியும் தான். நம்மளுக்கு சுயமாக எல்லா வேலையும் செய்ய தெரியுமா, இல்லை யாராலும் எதான கைடு பண்ணால் தான் நம்மளுக்கு செய்ய முடியுமா, இல்லை ஒருத்தரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கலன்னா நம்மளே எதான வேறு வேலையை உபாயமாக தான் செய்வோமா அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் எடுத்தார் போல். இந்த வரிக்கு வரும்போது இந்த 2-3 வரியில் அங்கண்மா ஞாலத்தை, அங்கன் சொன்னால் இந்த ஞாலம், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய இருக்கே, உலகத்திலே எல்லாம் பெருசானது என்ன ஞாலம். ஞாலம் என்ன சொன்னால் பெருசுன்னு அர்த்தம். அங்கண்மா ஞாலம் இந்த இருக்கிற உலகத்தில் பெரிய பெரிய தேசத்து அரசர், ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் அப்படின்னு என்னன்னு கேட்டால், நிறைய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்துருக்கா. இப்போ கிருஷ்ணர் இருந்த காலத்தில் கிருஷ்ணரை இவாள்லாம் நம்மளுடைய கோதை பிராட்டி பெருமாளை போய் எழுப்பி கண்ணை திறந்து பாரு மொள்ளமாச்சி அப்படிலாம் சொன்னபோது கிருஷ்ணர் வந்து கோகுலத்தில் இருந்ததே 10 வயசு வரைக்கும் தான். 10 வயசு முடிஞ்சுது. அதுக்குள்ளேயே என்ன ஆச்சு, விருப்பரவிழம் கஞ்சனம் மல்லும்னு அக்ரூரர் வந்து கூட்டின்னு போயிட்டார். என்ன மதுராவில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, கிருஷ்ணரை அனுப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை அழைச்சின்னு போயிட்டார். அப்போ அழைச்சின்னு போகும்போது கிருஷ்ணருக்கு 10 வயசு தான். 10 வயசு தாண்டி இருக்கு அப்படின்னு போயின்னு இருக்கார். அதுக்கு முன்னாடி தான் அவர் அந்த 10 வருஷமும் கோகுலத்தில் இருந்தார். பள்ளிக்கூடம் போல படிக்கலை, எந்த குருகுலத்துக்கு போல, அப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய என்ன அந்த உபநயனாதிகள்லாம் என்ன பண்ணிட்டாருன்னு எதுவுமே தெரியாது. அப்படியே எப்போ பார்த்தாலும் பசு மேய்க்க வேண்டியது, போயிட்டு வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, அந்த ஊரில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து அந்த 10 வயசுக்குள்ளே தான் ஒரு 7 வயசு பையன் என்ன பண்ணிட்டு குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்லாம் சொல்லி விட்டா. இதெல்லாம் நடந்தது. அப்படி இருக்கும்போது அந்த நிலைமையில் அந்த வயசில் இருக்கிற கிருஷ்ணரை தான் அவர் வந்து என்ன பண்ணா, கோபிகைகள்லாம் சேர்ந்து அந்த காத்தியாயன விரதம் இருக்கணும், யமுனா நதி தீரத்தில் போய் என்ன செய்யணும், நாங்கள் நோம்பு நோக்கிறதுக்கு போகும்போது எனக்கு துணைக்கு வர போகிறார் கிருஷ்ணர்னு சொல்லிட்டா. அதனால் அங்கே இருக்கிற கோபிகா ஸ்திரீகள்லாம் இதுபோல் ஒரு என்ன விரதம் கொண்டாடினான்னு தெரிஞ்சுட்டா. அதை போல் தன் ஊர்லேயும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா. வடபெரும் கோயிலோடையானுடைய அந்த கோவிலே என்னாச்சு, நந்தகோபரோட திருமாளிகை கிருஷ்ணர் இருக்கிற இடம், இவ அப்பா இருக்கிற இடமே ஆச்சு. அவள் ஊரில் இருக்கிற அந்த ஏரியே என்ன அவருக்கு குளிக்கக்கூடிய அந்த யமுனா நதி தீரமாக ஆச்சு. இங்கே ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கிற இவள் வயது ஒத்த தோழிகளே ஏன்னா அந்த தோழியை என்ன பண்ணினா அங்கே கோபிகாஸ்திரி போல தன்னை பாவித்து கண்டா. இது ஒரு பெரிய அனுகரணம். இதை தொடர்ந்து செய்கிறா. இது ஒரு 5 பாசுரம் இருக்கிற 6 சீன் இருக்குது. இது வந்து என்னாச்சு, இன்னைக்கு 22வது பாசுரம் பார்க்கும் என்று சொன்னால் 5வது சீனில் 2வது பாசுரம் 4, 5, 20 போச்சு.
5வது சீனில் 2வது பாசுரம்னு பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய தேசத்து ராஜாக்கள் எல்லாம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய், ஏன்னு கேட்டால் தன்னுடைய தேசத்துக்கு எதுவும் தீங்கு வந்துடும், பெரிய பெரிய படையெடுப்பெல்லாம் வந்ததுன்னா தான் ஒத்தனாவே நின்று எடுத்து வர படையை எதிர்த்து நின்று போரிட்டு தன்னுடைய நாட்டுக்கு ஜெயிப்பு கொண்டு தர முடியுமோ முடியாதோ, எதுவும் தவறு நடந்துட்டா எப்படி நடக்கும்? இந்த நம்மளுடைய ஜனங்களை பாதுகாக்கணுமே. ராஜான்னு சொன்னால் என்ன பண்ணணும்? தன்னுடைய பிரஜைகளை 24 மணி நேரமும் 365 நாளும் சௌக்கியமாக பாதுகாக்கணும், அவளுக்கு எந்த தீங்கு வராமல் பார்க்கணும்னு இருக்கே, என்ன செய்யறதுன்னு சொன்னால், அதுபோல் எதுவும் என்ன வந்தது, தீங்கு இழைக்க போகிறது, தன்னுடைய தாய் திருநாட்டுக்கு ஏதும் தீங்கு நேர்ந்து விடும் அப்படின்னு பயந்துகண்டு ஒரு व्यसனப்பட்டுக்கிண்டு, இல்லை இன்னும் கூட ஒரு ஆர்த்தம் என்ன நடக்குமோன்ற ஒரு பயத்தில் எல்லாரும் பெருமாள் கிட்ட வந்து, பெருமாளுடைய கட்டில் கட்டு கீழே நின் பள்ளிக்கட்டில் கீழே, என்னது தூங்குற இடம், அந்த தூங்குற இடத்துல பெருமாள் கட்டில் படுத்துட்டுருக்கார். அந்த கட்டிலுக்கு கீழே என்ன பண்ணிட்டுருக்கார்? என் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் எடுப்பார் போல் அப்படின்னு. ஏன் ஒரு சங்கம் அப்படின்னு சொன்னான்னா, சங்கம் எல்லாம் கூட்டம்னு அர்த்தம். சங்கம் என்று சொன்னால் கூட்டம். ஆனால் வேறு வேறு தேசத்து ராஜா தானே வந்திருக்கான். அந்த தேசத்து ராஜா வரும்போது அவனுடைய என்ன நந்திவர்மன், அப்புறம் வந்து பராக்கிரம வீரபராந்தகன் அப்படின்லாம் அவனுக்கு ஒரு பேர் இருக்கும். அவர் பாண்டிய நேரத்தை சேர்ந்தனா தான் பாண்டிய தேசத்து ராஜா, விதர்ப தேசத்து ராஜா, குண்டினபுரத்துலேருந்து வந்திருக்கான், அப்புறம் வந்து இன்னும் உஜ்ஜயினிலேருந்து வந்திருக்கான் அப்படின்லாம் அவளுக்கு அந்த ராஜாவோட பேர் ஊரை சொல்லி அவனுடைய எத்தனாவது நந்திவர்மன், 2ஆம் நந்திவர்மன், 2ஆம் புலிகேசி அப்படின்லாம் சொல்லியிருப்பாளே. அதெல்லாம் சொல்லாமல் இப்போ என்ன பண்ணார்? அஜானல் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் அப்படின்னு இந்த இடத்துல ஒன்று இந்த ராஜாவோட பேர்லாம் சொல்லலையா, எல்லாருமா சேர்ந்த அரசர்னு ஒரே ஒரு ப்ளூரல் ஒரு வார்த்தை வந்துருத்தா. அப்புறம் அபிமான பங்கமாய், அபிமானம் அப்படின்னு சொன்னால் என்ன? சுவாபிமானம், தன்னை பற்றின ஒரு உயர்வான எண்ண ஓட்டம், தன்னாலேயே நிறைய விஷயங்களை நிறைய செய்திகளை பராக்கிரமம் மிகுந்த செயல்களை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை, அதுதான் பெரிய அபிமானம், சுவாபிமானம். ஆனால் இதுபோல் ஒரு பயம் வந்ததில் என்னாச்சுன்னு கேட்டால், அந்த சுவாபிமானத்துக்கு ஒரு பங்கம் வந்துடுது. என்னென்னா, நம்மளால் இந்த எதிரி படையெடுப்புலேருந்து தன்னை காப்பாற்றிக்க முடியுமா, நம்மளே காப்பாற்றிக்க முடியுமா முடியாதோ தெரியல, நம் நாட்டு ஜனங்களை பிரஜைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியுமா முடியாதான்னு ஒரு பெரிய சந்தேகம், ஒரு கேள்விக்குறி. அது வந்து அதில் வந்து ஒரு உள்நடுக்கம் கூட இருந்தது. அதனால் எல்லா ராஜாவும் என்ன பண்ணான்னு கேட்டால், நம்மளால் முடியாதது என்ன பண்ணணும்? பெருமாள்கிட்ட தான் அந்த பாரத்தை ஒப்படைக்கணும். பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிட்டாலே ஆன் ஹிஸ் பிஹாஃப், இந்த ஆன் ஹிஸ்ன்றதை வந்து பெரிய கேபிட்டல் லெட்டரில் எழுதி பெருமாளோட ஒரு என்ன அவருடைய கருவியாக நின்று ஆன் ஹிஸ் பிஹாஃப் நம்ம வந்து தேசத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எப்போவுமே சரணாகதி, என்னால் முடியாது நின்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டா பெருமாள் நம்மளுக்கு அவருடைய சக்தியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து அந்த நாட்டை எப்படி காப்பாற்றிக்கணுமோ அதுக்குண்டான யோசனைகள் வழிமுறைகள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு புலப்படுத்துறதுக்கு வழிபடுத்துவார். ஆமாம், அந்த மாதிரி வரைச்சு இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டில் நிறைய ராஜாலாம் வந்து என்ன பண்ணினா, பெருமாள்டே வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் எடுப்பார் போல், சங்கம் இருப்பார் போல்னு சொன்னால் எல்லா ராஜாவும் வந்துட்டா இங்கே வந்து பெருமாளுடைய கட்டிலுங்கழ உட்காந்துட்டு அங்கே சரணாகதி பண்ணி, என்னால் இனிமேல் ராஜ்யத்தை பறிக்க முடியாது, சுவாமியே அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட வந்து சொல்கிறார். ஆனால் அப்புறம் சுவாமி பதில் என்ன சொல்கிறார்? நீங்களே அவாவா ஊருக்கு போய் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எல்லா எதிரி படையெடுப்பெல்லாம் முடிஞ்சுடுத்து எல்லாரையும் முறியடித்து அனுப்பியாச்சுன்னு சொன்னால், நிறைய ராஜா என்ன பண்ணல, போகலை, நான் இங்கேயே இருக்கேன், அபிமான பங்கமாய் எனக்கு சாமர்த்தியம் போகலன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் எடுப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் உடனே சிரிச்சுக்கிறார். என்ன இது, இத்தனை ராஜாவும் பயந்துக்கிட்டு சண்டை போட முடியாது, தோத்துட்டா ஜனங்களோட சௌக்கியம் குறைஞ்சி போயிடும், அதனால் எனக்கு என்னோட நான் தான் ராஜான்னு பெரிய அந்த கர்வம் போனால் கூட பரவாயில்ல, நான் வந்து உன்னோட கட்டில்கழியே நாங்கள் வந்து தஞ்சமாக இருக்கோம், சரணாகதி பண்ணுறோம்னு சொல்கிறா. அதுபோல் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படின்னு ஆண்டாள் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லிக்கிறா? அவளுக்கு என்ன பயம் இப்போ அப்படின்னு அவள் வந்து
பெருமாள் ஒரு நாள் சிரிச்சுக்கிறார், நம்மகிட்ட சிரிப்பாக சிரிச்சுக்கிறார். அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நாங்கள் ஒரு பொன் பசங்கள் இல்லவா, அதனால் நாங்கள் இப்படி வந்து தலை பெய்தோம், அவளெல்லாம் சொல்லிட்டு அதுபோல் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அது என்னது அப்படின்னு கேட்டால், முதல்ல ஒரு பெண் என்ன சொன்னால் அவளுக்குன்னு சில கூச்சம் இருக்கணும், அவள் என்ன வெட்கம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு அந்த குணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு ஒரு ஆண்கிட்ட போய் எனக்கு இந்த க்ஷணம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னோட இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு ஓணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேட்கறது ரொம்ப தவறு. ஏன்னு சொன்னால் அது ஏற்புடையதன்று. ஒரு பெண்மையோட சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல, பெண்ணுக்குன்னு ஒரு சுப்பீரியாரிட்டி ஒன்று இருக்குது, பெண்ணுக்குன்னு ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது. அந்த சிறப்புத்தன்மையை குறைத்து கொண்டு தனக்கு ஏதோ வேணும்னு சொல்லி ஒரு ஆண்கிட்ட போய் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது, அது ஏற்புடையதில்லை. கேட்கக்கூடாதுன்றதை காட்டிலும் கேட்பது ஒரு பெண்மைக்கே இழுக்கு. ஒரு எந்த பொண்ணும் தனக்கு இழுக்கு வரா மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடாது, ஒரு செயலை செய்யறதுக்கு தயாராக நிற்கக்கூடாது. அது மாதிரி வரும்பொழுது அதனால் நாங்கள் என்ன பண்ணினோம், ஒரு பெண் போய் எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்கக்கூடாது இல்லையா, அதனால் இப்படி இருந்தோம்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. அப்புறம் அதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், கிருஷ்ணர்கிட்ட அது இல்லை. ஸ்ரீகிருஷ்ணரை வந்து அவனுடைய அழகு, அவனுடைய லீலாய்கள், அவனுடைய செய்யக்கூடிய சாமர்த்தியம், தன்னுடைய பக்தர்கள்கிட்ட அவன் காட்டக்கூடிய அன்பு, பரிவு, அவருடைய சௌலபியம், அந்த சௌமியமான குணம், இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த பெண்ணெல்லாம் கம்முன்னு தான் சைலண்ட்டாக இருந்தால் பெருமாளே வந்து பார்த்து நீங்கள் எல்லோரும் வாங்கோ அவளை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு எப்போ சொல்லுவாராருன்னு தான் பார்த்துட்டு இருந்தா. ஆனால் ஒவ்வொரு பீரியடு கேட்டுகிட்டே இருக்க அந்த என்ன ஆகிப்போச்சு, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டாமே, நம்மளே போய் கேட்டுவிடலாமே, என்ன வேணுமோ அதை கேட்டுவிடலாமே பெருமாள்கிட்ட, நம்ம பெருமாள் தானே, நம்ம தான் இவ்வளோ நாளாக அவரை முழிக்க வச்சுருக்கோம், நடக்க பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பார்த்து செய்யலாமே அப்படின்னு அவளுக்கு தோணித்து அதை தாண்டிக்கிண்டு தான் வந்து தலை பெய்தோம் அப்படின்னு சொன்னான். அப்போ பெருமாள் சிரிச்சுக்கிட்டாரு, என்ன இது ராஜா என் கண்ணுக்கிட்ட கட்டில் கீழே வந்து படுத்துக்கிறதுக்கோ நீங்கள் வந்து கேட்குறதுக்கோ என்ன இருக்கு அப்படின்னு பெருமாள் கேட்டவுடனே, நாங்கள் பெண்கள் அப்படின்னு இருந்தோம் இல்லையா, அதனால் நாங்கள் பொறுமையாக இருந்தவன. அது என்ன பெண்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டாள் என்ன சொல்லிக்கிறார், இந்த மாதிரி ஒரு பெண் தனக்கு கணவனாக இருக்கணும்னு ஒருத்தனை தானே போய் கேட்கக்கூடாது, அப்படி கேட்கறது அந்த பெண்மைக்கே சிறப்பை குறைத்து விடும் அப்படின்றதுனால நாங்கள் பேசாமல் இருந்தோம். ஆனால் நாங்கள் இப்போ கேட்கக்கூடிய எனக்கு கிருஷ்ணர் வேணும்னு கேட்கறது சர்வாந்தரியாமியாகிய என்ன சர்வாந்தரியாமி, சர்வஜன், சர்வலோக சரண்யன் அப்படின்றதுனால அவனுடைய போய் கேட்க போகிறோம் இல்லையா, அதனால தான் வந்து தலை பெய்தோம் அப்படின்னு மறுபடியும் தங்களோட கட்சி தான் எப்படி ஒரு சிறப்பான எண்ண ஓட்டங்களை, பெண்மைக்கு எப்படி சிறப்பான ஒரு மேன்மையை தரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் தனக்கு இருக்குதுன்றத ஆண்டாள் காட்டின்ற உடனே பெருமாள் மேலே சிரிச்சுக்கிட்டார். சரி வந்துட்டங்க, அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு பெருமாள் கேட்ட உடனே, கிங்கிணிவாய் செய்து தாமரை பூ போலே அங்கே சிறிது சிறிதாக கண்களை திறந்து எங்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு. அது என்ன சின்னதாக திறக்கணும், ஒரு வழியாக டக்குன்னு திறந்தா என்ன ஆகும் அப்படின்னு, ஒரு வழியாக உடனே திறக்காத, மெதுவாக துளியாக கண்ணை திறந்து எங்களை பாரு. ஏன்னு சொன்னால் நீ அப்படி மெதுவாக கண்ணை திறக்கிறத பார்த்து அதை சேவித்து இன்புற வேண்டும்னு நினைக்கிறோம். பெருமாள் சேவிக்கிறதுக்கு நின்றுருக்கோம், தர விலைக்கு உடனே பெருமாளுக்கு தீபாராதனை கற்பூர ஆகாரத்தை காமிச்சா ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பெருமாளோட திருமேனியை சேவித்து கற்பூர ஆகாரத்தையும் சேவித்து தவடையில் படபடான்னு கண்ணில் போட்டுக்கிறதுக்கு அந்த ஒரு செகண்டோ 2 செகண்டோ போகாது இல்லையா, அதை காட்டில் நிதானமாக தரையை திறந்துட்டு பெரும்பாலும் மொள்ள கண்ணை திறந்தாருன்னா நம்ம நிதானமாக சேவித்துக்கலாமே, சேவித்து அந்த சேவித்து இன்புறக்கூடிய தன்மை இருக்கே, அந்த மகிழ்ச்சியை மொள்ள அனுபவிக்கலாமே. அதனால்தான் கிங்கிணிவாய் தாமரை பூ போலே சிறிதே விழியாவோ மொள்ள கண்ணை தரங்கன்னு சொல்கிறார். அப்புறம் என்ன கேட்குறா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் எங்கள் திங்களும் ஆதித்தனும் எப்படி ரெண்டும் ஒன்றா சேர்த்து கண்ணை இருக்கோம் ஒரு பெருமாளோட கண்ணில் அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஒன்று வந்து சூரியனை போல தகிக்கிற ஒளி பார்வை இருக்கும். ஏன்னு கேட்டால் ரொம்ப எதிரிகள் ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்திவக்கரன் அவளை போல இருக்கிறவாளுக்கு பனிஷ் பண்ணணும் அப்படின்னா அவளை முதல்ல இதுபோல் அனல் கக்கிற விழி, அதுபோல் ஒரு சூடான விழியில் அவளை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை பெருமாள் செய்வார். பெருமாளோட சங்கு சக்கரமெல்லாம் சக்கரம் இருந்து அது போய்
செய்து முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு. ஆனால் இங்கே எதுக்கு ஆண்டாள் வந்து எங்களை வந்து அன்பா பாரு, துளி துளியாக கண்ணை தர அப்படின்னு சொல்லியிருக்கா. இது எதுக்கு திங்களும் ஆதித்தனும் அப்படின்னு சொன்னால், திங்கள்னு சொன்னால் என்ன சந்திரன், அதுபோல் குளிர்ச்சியான பார்வை. அடடா இந்த பசங்க நம்மளை வந்து பார்க்க வந்திருக்கேன், ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கே, என்னெல்லாம் பேச்சு பேசுறது, எவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறது, தமிழில் எத்தனை ஒரே வார்த்தைக்கு 5 பொருள் இருக்கா மாதிரி சிறப்பான பாடல்களால் பாடுறாளே இந்த கோதை பிராட்டி அப்படின்னு ரொம்ப குளிர கடாட்சிச்சுடு இந்த சந்திரன் போகிற வழியினால திங்களோட வின. அப்புறம் ஆதித்யன் எதுக்கு அவர் சுட்டு எரிச்சு விட போகிறாரே அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை. ஆதித்யன் சொன்னால் ஒளி கொடுக்கிறவர், உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர். முதல்ல அவர் எல்லாருக்கும் ஒன்று போலவே தான் என்ன பண்ணுவார், வெளிச்சம் கொடுப்பார். உலகம் எங்கும் எல்லா உலகத்துக்கும் எந்தெந்த ஊரில் எத்தனை மணிக்கு சூரிய உதயமாக இருந்தாலும், உச்சி வெயிலாக இருந்தாலும், பிற்பகலாக இருந்தாலும், முற்பகலாக இருந்தாலும், ஈவன் மாலை நேரத்து மயக்கும் வெயிலாக இருந்தாலும் எல்லா ஊருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி தான். அது யாரையாவது தீக்ஷணமாக கொண்டு என்ன அவர் எரிச்சிக்க பார்க்குறாருன்னா அது விரோதிகளுக்கு தான். ஆனால் மற்றபடி வெளிச்சம் என்பது ஞானத்தை குறிக்கும். சூரிய உதயம் என்பது இருட்டு மழுங்கி வெளிச்சம் வருவதை குறிக்கிறது. அதுவே என்ன பொருள், அது சிறப்பான வெளிச்சத்தை கொடுத்தா இருட்டு மங்கிடுத்து வெளிச்சம் வந்துடுதுன்னு சொன்னாலே ஞானம் பிறந்தது, ஞானம் பிறந்து கொண்டு இருக்கிறது, ஞானம் பிறந்து மேலோங்கி நிற்கிறது. உச்சி வெயில், 11 மணி வெயில், முற்பகல் பிற்பகல் வெயில் அப்படின்னு சொன்னால் அந்த சூரிய ஒளி எப்போவுமே ஞானத்திற்கு அடிப்படை. அதனால் தான் ஆண்டாள் என்ன கேட்குறான்னு கேட்டால், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், திங்கள் எழுந்தார் போல் இருந்தால் குளிர்ச்சியான பார்வை, ஆதித்யன் எழுந்தார் போல் இருக்கிறோம்னு சொன்னால் அது அறிவு பார்வை, ஞானக்கண். ஞானத்தை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு உண்டான மாதிரி எங்களை நீ என்ன பண்ணிக்கணும், கடாட்சிக்கணும். திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் எங்கள் இரண்டும் எங்கள் மேல் நோக்குதியே. அப்போ எங்களை மேலே என்ன பண்ணணும், முதல்ல சொல்லிச்சே கிங்கிணிவாய் தாமரை பூ போலே சிரிதே விழியாவோ, முள்ள நிதானமாக கண்ணை திறந்து எங்களை பார்க்கணும். ஆனால் இப்போ அனுகிரகம் பண்ணும்போது திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், முழுசாக கண்ணை விரித்து பெரிய அளவில் எங்களை பார்த்து அனுகிரகம் பண்ணு அப்படின்னு. பெரிய அளவில் பார்க்கணும்னு சொன்னால் கண்ணை பூர்ணமாக, அதனால தான் பெருமாளுக்கு என்ன பேர், செந்தாமரை கண்ணன், புண்டரீகாக்ஷன், கமலபத்ராக்ஷன் அப்படின்னு, கமலநயனன் அப்படின்னு சொன்னால் இந்த கமலநயனத்தினால அது எப்படி முள்ள சூரியனை பார்த்தா பெருசாக இருந்து சின்ன மொட்டு பெருசாக மலருமோ அதுபோல் பெரிய அளவில் கண்ணை வீழ்ச்சி பார்த்து கண்ணை நன்றாக திறந்து எங்களை நோக்க வேண்டும். அப்படி நோக்கினா என்ன கிடைக்கும், இப்படி பார்த்து விட்டா என்ன கிடைக்கும்னு சொன்னால், எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோர் எம்பாவாய், எங்கள் மேலே இருக்கிற சாபம் எல்லாம் விழுந்து எங்களுடைய பாவங்கள்லாம் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணிடும், சிறப்பாக தூய்மையாகிடுவோம். தூய்மையாகிட்டால் ஒரு அருளுக்கு ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல பாத்திரதாரர்களாக இருப்போம், உன்னுடைய அருளுக்கு பாத்திரமாகுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் சொல்கிறான். இந்த அளவுக்கு இந்த பாசுரத்தை சொன்ன பொழுது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கூட நம்ம இதில் பகிர்ந்துக்கலாம். பெருமாள் வந்து இவாளை குளிர கட்டாட்சிக்கணும், சூரியனை போல அறிவு கொண்டு பார்க்கணும், அறிவு கண்ணு திறக்கணும், எங்களுக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்லாம் கேட்டுக்கிறா. இந்த யோசிக்கும் பொழுது பெருமாள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே கொடுப்பார். வந்து ஒரு கூட்டத்தில் 10 பேர் நின்றுட்டுருக்காங்கன்னா எல்லாருமே பெருமாளுக்கு முன்னாடி அனுகிரகம் வாங்கிக்கிறது தான் நினைக்கிறா. இந்த ராஜா நின்றாலும் ஒன்று தான், அடியனை போல் சாதாரண ஒரு உபயோகம் இல்லாத ஒருத்தர் நின்றாலும் ஒன்று தான், ரொம்ப அதிக படித்தவன் நின்றாலும் ஒன்று தான். பெருமாள் முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணோம், ஒன்று போல தான். அங்கே என்ன ஏற்றத்தாழ்வோ பேதங்களோ என்ன ஆண் பெண்ற வித்தியாசமோ படிக்காதவன், வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன், ஏழை என்ன சாப்பாட்டுக்கே இல்லாமல் பசியோடு இருக்கிறவன், பசியாறிட்டு இருக்கிறவன் அப்படின்லாம் வித்தியாசம் கிடையாது. பெருமாள் முன்னாடி எல்லாருமே சமந்தான். நம்மளே சொல்லிக்கிறது இல்லை, பெருமாளுக்குமே எல்லாரும் சமந்தான். அதனால் உங்கள் மாறுதல் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பகிர்ந்துக்கலாம். ராமாயணத்தில் சபரி என்ன பண்ணா, பெருமாளுக்கு எப்படி பேர், சபரி மோக்ஷ சாட்சி பூதா அப்படின்னு தான் பேர். சபரி மோட்சத்துக்கு போகிறதுக்கு இவர் ஒரு முன்னாடி நின்று பார்த்துட்டார், ஒரு சாட்சியாக இருந்தார். எப்படின்னு கேட்டால் சரபங்கரோட ஆசிரமத்தில் குருவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் சபரி. சபரி பிறப்பால் ஒரு வேடவ ஜாதியில் இருந்தவளாக இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணா,
ஹிருதயபூர்வமாக சரபங்க ரிஷிக்கும் அந்த முனிவர் இருந்த ஆசிரமத்துக்கும் அங்கே இருக்கிற இன்ன பிற முனிவர்களுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. என்ன ஆசிரமத்துக்கு பெருக்கி தொடச்சி கொடுக்கறது, ஆசிரமத்தில் என்ன கோலம் போட்டு வைக்கிறது, ஆசிரமத்தில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கறது முதலான வேலைகளை செய்து பூஜைக்கு வேண்டிய பழம் பூவெல்லாம் காட்டிலேருந்து சேகரிச்சுன்னு வந்து கொடுக்கறது. அப்படிலாம் இருந்தால் ஆச்சாரியர் பரிபூர்ணமாக அவளை அனுகிரகம் பண்ணிவிட்டார். அவள் என்ன பண்ணிட்டா, என்ன மோட்சத்துக்கு போகணும் சரபங்கர்னு ஆரம்பித்தார். அப்போ சொன்னார், இல்லை நானும் வரனே, நீங்கள் குரு போனால் குருவோட கூட நானும் வரனே. ரொம்ப சரிதான், உன்னையும் அழிச்சிட்டு தான் நான் போகணும், நான் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு வச்சு. ஆனால் இன்னும் சில காலத்தில் ஸ்ரீராமன் அவனோட தம்பியை அழிச்சுட்டு சுக்ரீவனோட சக்கியம் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கணும்னு சொல்லி கபந்தனோட இதுக்கு தாண்டி நம்மக்கிட்ட இங்கே வரப்போகிறார். இந்த ஆசிரமத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு இருப்பார். அப்போ வரும்போது இது நம்ம ஆசிரமம் இல்லையா, நம்மளுக்கு வரக்கூடிய விருந்தாளி வந்து பெரிய பெருமாள் இல்லையா, சர்வஜனான சர்வாந்தரியாமி ஆகிய ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீராமனா நம்ம ஆசிரமத்துக்கு வரப்போகிறார். அப்போ வந்தோடனே அவரை எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு கைங்கரியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா நீ வந்து மோட்சத்துக்கு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே சபரி தினமும் கார்த்தாலையும் சாயங்காலமும் இந்த பக்கம் ஒருவரா ராமரை, இவர் தான் ராமரா அவர் தான் ராமரான்னு பார்த்துட்டு இருக்கா. காட்டில் கிடைக்கிற நல்ல கரிந்தது பூ பழம் எல்லாம் சேகரித்து வச்சுன்னு இருக்கா. ஒரு நாள் பெருமாள் வந்து விட்டார். வந்துட்ட உடனே அவளை உழுந்து சேவித்து நீ தான் ஸ்ரீராமனை எங்கள் குரு இப்படி சொன்னார்னு சொன்னான். அப்போ ராமருக்கு பரம சந்தோஷம். அப்போது அவள் என்ன கொடுக்குறா, பெருமாளுக்கு காட்டிலேருந்து சேகரித்து வச்சிருக்கிற நல்ல சிறப்பான பழங்கள், நிறைய பழைய பழங்கள், அப்புறம் சிறப்பான புஷ்பங்கள். ஒரு புஷ்பம் பூத்துதுன்னா 2 மாதம் வரைக்கும் வாசனை அடிக்கும். அதுபோல் இருக்கிற பழம் பூ புஷ்பம் எல்லாம் கொடுக்கும்போது பெருமாள் அதை வாங்கிக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து ஏற்றுக்கிறார். அவருக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுறார். அப்போ அவளுக்கு என்ன சொல்கிறா, உன்னுடைய வரவினால் இந்த ஆசிரமம் என்ன கவனித்து புனிதமாயிற்று. மேலும் உன்னுடைய அனுகிரகத்தினால் நான் மேலும் என்ன பண்ணினேன், நான் இன்னும் புனிதமானவளாக மாறிவிட்டேன். எப்படின்னு கேட்டால் இத்தனை நாளாக குருவுக்கு சர்வீஸ் பண்ணி கைங்கரியம் பண்ணி சுத்தமாக இருந்தேன். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பாவத்தெல்லாமும் உன் திருவடியை வந்து இங்கே இந்த ஆசிரமத்தில் இருந்ததுனாலையும் உனக்கு நான் திருவடி வாரத்தில் என்னுடைய சரணாகதி சமர்ப்பிச்சதுனாலையும் மேலும் புனிதமானவளாக ஆகினேன் அப்படின்னு சபரி சொல்லிக்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறார், அங்கள் 2 கண் எங்கள் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் சாபம் விழிந்து என்னை இருக்கிற அழுக்கெல்லாம் போய் மேலும் புனிதமானவளாக ஆக்குக உன்னுடைய திருக்கண்கள் கடாட்சத்தினால் அப்படின்னு ஆண்டாளும் கேட்குறா. சபரியும் அதுதான் ராமர்கிட்ட சொன்னான். இதனோட பாசுரத்தில் இன்னும் இருக்கிற சிறப்பான உள்ளுரை பொருளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.